என்ன இது மனிதனை சிந்திக்க விடாமல் தடுக்கிறது, மனிதனை மனிதனாக இல்லாமல் அவன் ஆக்குகிறது. கேட்டா நாங்க கவலையை மறக்கிறோம், கவலை மறக்கிறதுக்கு தான் குடிக்கிறோம். நீ கவலையை மறக்கிறதுங்கிறப்ப கவலையை மறக்கிறதுங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கிறது. நீ செத்து போனா கூட கவலையை அழகா மறந்துடலாம், செத்து போகும் பார்ப்போம். அது கவலையை மறக்கிறதுனா கவலையை மறப்பதற்கு வேற வேற காரியங்கள் நீ ஈடுபடணுமே தவிர கவலையை மறக்கிறதுக்கு குடிக்க போய் பொண்டாட்டியை மறந்துடுறிய, தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியலையே. கவலையை மறக்கிறதுக்கு போய் நீ ஒட்டுமொத்தமா நிர்வாணம் ரோட்ல கிடக்குறிய, கவலையை மறக்கிறதுக்கு போய் எதிர்கால வாழ்க்கைக்கு சேர்த்து வச்சு இந்த பணத்தை எல்லாம் விட்டுறிய, வெள்ளை பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்து சொத்தை எல்லாம் இழந்துடுறிய. அப்ப கவலையை மறத்தல் சொல்லி இந்த மாதிரி ஒரு கிறுக்கனா போயிட்டா கூட கவலையை மறந்துடும். இது ஒரு கான்செப்டா? கவலையை மறக்குதல் ஒண்ணா? கவலை இல்லாம மனுஷன் இருக்க இயலுமா? அப்ப கவலைங்கிறது மனுஷனுக்கு இருக்கணும். எப்படி சந்தோஷத்தை நம்ம உணர்ந்து ரசிக்கிறோமோ அது மாதிரி கவலையும் உணர்ந்து அதை நமக்கு பக்குவப்படுத்தணும். கவலை இல்லாம மனுஷன் இருக்க இயலுமா? மகிழ்ச்சி இல்லாம மனுஷன் இருக்க இயலுமா? அப்ப மகிழ்ச்சியும் கவலையும் சேர்ந்துதானே இருக்கணும், வேதனையும் இன்பமும் சேர்ந்தானே கலந்தானே இருக்கணும். அப்ப இந்த சாதாரண ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் கவலையை மறக்கிறதுக்காக இதை செய்யறேங்கிற பேர்ல கொண்டு போய் இவ்வளவு பெரிய பாரதூரமான காரியத்தை செய்யறான. இதுக்கு கடுமையான ஒரு நிலைப்பாட்டை இஸ்லாம் தான் உலகத்துக்கு சொல்லுது. எந்த அளவுக்கு சொல்லுது? நெருங்காத இன்னமல் ஹம்ரு ஒல் மைசிரு ஒல் அன்சாபு ஒல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இந்த மதுபான அருந்துவதும் அதே மாதிரி சூதாட்டமும் இந்த அம்புகளை கொண்டு குறிபார்க்கக்கூடியதும் இதெல்லாம் ஷைத்தானுடைய வேலை. ஃபஜ்தனிபூஹு விலகிக் கொள்ளுங்கள் என்று திருமறை குர்ஆன் தெள்ள தெளிவாக கட்டளையிடுகிறது. ஒரு இஸ்லாமிய அமைப்புல இந்த மதுபானத்திற்கோ போதைக்கோ எந்த விதமான அனுமதியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்க்கிறோம், மக்களை நல்வழிப்படுத்த கடமைப்பட்டிருக்கக்கூடிய அரசாங்கம் எதுக்கு வருது? மக்கள் எல்லாம் கெட்டு போகாம அவங்களை தடுக்கணுங்கிறது தான் ஒரு அரசாங்கம். எதுக்கு இல்ல அரசாங்கம்? பெரிய பெரிய சாலைகளை போடுவது அரசாங்கத்துடைய 3வது 4வது வேலை. அது வேற வேற வசதி வாய்ப்புகளை செஞ்சு தருவதெல்லாம் 5வது 6வது வேலை. பாலங்கள் கட்டுவதெல்லாம் கடைசியில் செய்ய வேண்டிய வேலை. முதல் வேலை என்ன? அவன் மனுஷனா சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், அதுக்குரிய வேலையை பார்க்கணும். ஆனா என்ன பண்றாங்க? இதுலதான் அதிகமான வருமானம் வருது. எதுல வருது? இந்த மாதிரி போதையிலே ஆக்குவதற்கு தான் அதிகமான வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது என்ற காரணத்திற்காக வேண்டி இந்த உலகத்துக்கே நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்த நாடு என்று பெருமையா சொல்றோமே, நம்ம நாடு முழுசு என்ன பண்ணிட்டாங்க? மதுக்கடைகளை திறந்து விட்டார்கள். அரசியல் சாசனமே மதுக்கடையை ஒழிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனா அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிற ஒரு கேலி கூத்தை இங்க பார்க்கிறோம். அப்ப என்ன விளங்குது? அரசியல் தலைவர்களுக்கு இதனுடைய தீமை விளங்கவில்லை, பொறுப்பாளர்களுக்கு விளங்கவில்லை, மார்க்க அறிஞர்களுக்கு விளங்கவில்லை. இது ஒரு சாதாரண விஷயமா எடுக்கிறார்களே தவிர இது கொந்தளிச்சு போய் பயங்கரமான ஒரு பாரதூரமான விளைவு ஏற்படுகிறது என்று புரிந்து கொண்டிருக்கிறார்களா? இதுக்கெல்லாம் பேசிக் என்ன? இவங்க புரிய மாட்டாங்க. ஏன்? இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படல. என்ன சொல்லணும்? உனக்கு கேடு செஞ்சு நீ செய்யாத, அங்க போய் நீ கல்லு கடிதம் விக்குமா? மக்கள் கரெக்டா இருந்திருந்தால், மக்களுக்கு இதை சரியா போதிச்சிருந்தால் எந்த ஒரு கட்டத்திலையும் ஒரு முஸ்லிம் இப்படி இருக்கணும்னு இஸ்லாம் விரும்புகிறது, எதிர்பார்க்கிறது. எப்படி இருக்குது? நீ எந்த காரியத்தை செஞ்சாலும் இதை செய்யறமே நமக்கு நன்மை தருமா, இது கேடு தருமான்னு பாரு. கேடுதான் தருமா, விட்டுரு. அது என்ன புதிய காரியமா இருந்தாலும் வேணாம், அது உனக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு எதிராக ஒரு கடும்போக்கை உண்டாக்கி இன்றைக்கு உலகம் பூரா நீங்க சர்வே எடுத்து பார்த்தீர்களே ஆனால் முஸ்லிம்ங்கிற பேர்ல சில பேர் குடித்தாலும் ஒரு சமுதாயமாக எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் குடிக்காத போதைக்கு உள்ளாகாத ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இருப்பதை பார்க்கலாம். கணக்கு வேண்டாம், எங்க வேணாலும் எடுத்து பாருங்கள். மத ரீதியாக நீங்கள் கணக்கெடுத்து எந்த சென்சஸ் வேண்டாலும் எடுங்கள். அப்ப இந்த மதுபானத்தை நாடாத ஒரு சமுதாயமாக நீங்கள் இருக்கிறீர்களே, 1-2 பேர் இரையச்சம் இல்லாதவர்கள், வளர்ப்பு சரியில்லாதவர்கள் இப்படி நடந்து கொண்டால் கூட ஒட்டுமொத்த சமுதாயம் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மதுபானத்தை நாடாத ஒரு சமுதாயத்தில் நம்ம இருக்கிறோமே, இது நன்மையா இல்லையா? உங்களுடைய கணவன் தாய்மார்கள், உங்களுடைய கணவன்மார்கள் குடிக்காமல் இருக்கிறார்கள் என்று சொன்னா அதுக்கு காரணம் நீங்களா? இந்த மார்க்கம் அவர்களுக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டதுனாலதான் அப்படி இருக்கக்கூடிய காட்சியை பாக்குறீங்க. இதுக்கு மிஞ்சின என்ன ஒரு நன்மை நமக்கு வேணும்? அப்ப அதை இஸ்லாம் தடுக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த மதுவை மாத்திரம் இல்லாம மதுவோட ஒட்டி போதை பொருள் கேடு தரக்கூடிய பொருளாக நம்ம புகையிலை பொருட்களை சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தால் புகையிலை அவ்வளவு சாதாரணமாகி விட்டது. அரசாங்கத்தில் தப்புன்னு வேற சொல்றான், மண்டை ஓடலாம் போட்டு அச்சடிக்கணுங்கிறான், கல்லு கடையில் எழுதுறான், குடியை கெடுக்கும் மண்டையில் அடிக்கிற மாதிரி எழுதி வைக்கிறான். ஆனா வச்சுக்கிட்டு கடையை திறக்கிறாங்க. குடியை கெடுக்கும்னு தெரியுது, குடியை கெடுத்தாலும் செய்யலாம்னு சொல்றான். இஸ்லாம் என்ன சொல்லுது? குடியை கெடுத்த செய்யாதுங்குது. இவன் என்ன பண்றான்? குடியை கெடுக்கு குடிச்சிட்டு குடியை கெடுத்துட்டு போடாங்கிறான், கூப்பிடுறான். அதே மாதிரி நீங்கள் சிகரெட் புகைப்பது, புகையிலையை புதிப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கானது எழுதலாம் முதல்ல.
ஆங்கிலத்தில் எழுதுனா மக்களுக்கு விளங்குமா விளங்காது இல்லையா? அதனால என்ன பண்ணி நான் இப்ப புதுசா மண்டை ஓட படத்தை போடுன்ட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை குடிச்சீங்கன்னா நீ புகை இழுத்தீங்கன்னா மண்டை ஓடு தான் மிச்சம், எலும்பு கூட போயிருவ அப்படின்னு படம்லாம் போட்டு இப்ப விற்கணும்னு சட்டம் கொண்டு வந்தான். ஆனா அதை விட என்ன சட்டம் கொண்டு வந்திருக்கலாம்? புகையிலுக்கு அனுமதி இல்லைன்னு சட்டம் கொண்டு வந்துடலாம். புகையிலைக்கு இங்க அனுமதி கிடையாது. அதனால எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்பட்டாலும் சரி, பீடி தொழிலாளர்கள் கஷ்டப்படுவாங்க இருந்தாலும் சரி, ஒரு 1000 பீடி தொழிலாளர்களுக்காக வேண்டி 1000 கோடி மக்கள் நாசமாக முடியாது. 1000 கோடி மக்களுடைய எதிர்காலத்தை வீணாக்க முடியாது. சில பீடி தொழில் வேற மாற்று வேலை அவனுக்கு கொடு, அவனுக்கு பொழப்புங்கிறதுக்காக வேண்டி நாங்க தான் கிடைச்சோமா, எங்க மக்கள் தான் கிடைச்சாங்களான்னு ஒரு அரசாங்கம் கேட்கணும். அப்ப இந்த புகையிலை பொருள்களையும் அதிகமாக டுபாக்கூர்ல டுபாக்கோ, அதுல டுபாக்கூர் வரிகள்லாம் நிறைய போட்டு என்ன பண்றான், அது பேர புகையிலைக்கு டுபாக்கோ தானே, நிறைய வரிகளை போட்டு மக்களை சுரண்டுறதுனால அதை அனுமதிக்கிறான். நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு கிடைக்குது புகையிலை பொருள் மூலமாக. ஆனா என்ன நம்ம பாக்குறோம், இந்த மதுபானத்தையாவது அது போதை கெடுதிங்கிறத மாற்றுக்கிறது இல்ல, சில பேரு அது நல்லதுதானேன்னு சொல்லக்கூடியவனாவது இருக்கிறான். ஆனா இந்த புகையிலை பொருள்கள் இருக்க அது நல்லதுன்னு ஒத்த கூட சொன்னது கிடையாது. எந்த ஒரு டாக்டரால் ஆராய்ச்சி பண்ணி இந்த புகையிலை நீங்கள் பயன்படுத்துகிற காரணத்தினால் அப்படி நடக்கிறது இப்படி ஏதாவது சொல்றானா? எல்லாரும் சொல்றாங்க இந்த புகையிலையினால கெடுதி. என்ன கெடுதி? கொஞ்சம் நெஞ்சம் கெடுதி இல்லைங்க. அது பீடி வடிவமாக இருந்தாலும் சரி, அது சிகரெட்டாக இருந்தாலும் சரி, அது சுருட்டாக இருந்தாலும் சரி, பல்லுக்கு இடையிலே வைத்திருக்கக்கூடிய புகையிலை தக்கையாக இருந்தாலும் சரி, பான் பராக் என்று பாக்கோடு புகையிலை தூளை கலந்து நமச்சாரத்தையும் கலந்து அதை அடக்கி கொண்டு போற இடத்துல எல்லாம் புளிச்சு துப்பி கொண்டிருக்கிறார்களே, அந்த மாதிரியான புகையிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரிசல்ட் தான். என்ன ரிசல்ட்? இந்த புகையிலை பொருள்கள் நம்ம உள்ளே போகும் பொழுது புகையாக இழுத்து போனாலும் சரி, அதனுடைய சாராக போனாலும் சரி, இந்த புகையிலையினால் நமக்கு கேன்சர் வரும். கேன்சரை உண்டாக்கக்கூடிய, புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய தன்மை புகையிலையில் அதிகமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு விஞ்ஞானிகள் என்ன செய்யறான், கண்டுபிடிச்சு அதை எச்சரிக்கையா சொல்றான். புகையில அதனால நீ அரசாங்கத்தில் விற்கிற ஒரு அரசாங்கமே மண்டை ஓடு போறியா இல்லையா? அப்ப வித்து லாபம் சம்பாதிக்கிற அரசாங்கமே மண்டை ஓட்டு படத்தை போட்டு நீ விற்கிறேன்னு சொன்னா இதை விட வேற என்ன வேணும் ஆதாரம்? இவ்வளவு தெளிவாக நமக்கு நாமே கேன்சரை உண்டாக்கி கொள்கிறோம். அதே மாதிரி புகையிலை இழுத்து செய்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த புகையிலை உள்ள போய் ஈரல்ல படிந்து அது கருப்படைந்து அதனுடைய சக்தி இழந்து போய் அது செயல்பாடு குறைந்து அதனால இதயத்தினுடைய இயக்கம் பாதிக்கப்படுதா இல்லையா? பீடி சிகரெட் சுருட்டு போன்ற புகையை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஒரு மாடியில் 30 வயசுக்காரன் ஒரு மாடியில் சரசந்து ஏற முடியுதா? ஏறிட்டு 75 வயசு கிழமை மாதிரி மூச்சு வாங்குறான். ஏன்? அந்த ஹார்ட் வீக்கா போயிடுது. புகையை இழுத்து அந்த இதயம் என்னவாயிடுது? ஒரு 75 வயசு கிழவனுக்குரிய இதயமாக மாறுதா இல்லையா? அப்படி மாறினா பங்கன் சரியா இருக்குமா? ஒட்டுமொத்த உடம்பும் எதுல கரெக்டா இருக்கணும்? இதயம் ரத்தத்தை கரெக்டா பம்பிங் பண்ணிட்டு இருந்தா தான் எல்லா பக்கமும் ரத்தம் ஒழுங்கா சப்ளை ஆனா தான் கை ஒழுங்கா வேலை செய்யும், கண்ணு ஒழுங்கா வேலை செய்யும், காது ஒழுங்கா வேலை செய்யும், உடல்ல உள்ள எல்லா இயக்கங்களும் ஒழுங்காக வேலை செய்யும். அதை பாதிக்குன்னு தெரிஞ்சு கூட என்ன பண்றான் இவன்? இந்த புகையிலை குடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா தெரியாது, முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு 30 வயசுல எல்லாம் ஒரு 75 வயசுக்காரனுடைய இதயத்தை அடைந்து விடுவார்கள். அந்த அளவுக்கு வீக்காகி போய்விடும். இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய ஆண்மை குடும்ப வாழ்க்கையில ஈடுபட ஆண்களாக இருந்தால் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் அவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுடைய உயிரணுக்களையும் குறைக்கிறது. தாம்பத்திய உறவுல ஈடுபட்டு சந்ததிகளை பெருக்கிறது கூட செய்யும். இந்த புகையிலை பொருட்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் வரிசையாக அதனுடைய கேடுகளை அடுக்கிக் கொண்டே இருக்கிறார்கள். உடல் ரீதியாக அவ்வளவு கேடுகளையும் வாயில வர்ற